அடிப்பிடிச்ச பாத்திரத்தை இன்னுமா கைவலிக்க தேய்ச்சிக்கின்னு இருக்கிறீங்க? சட்டுன்னு அதை வெள்ளையாக்கலாம். வெண்டைக்காய் வந்து எப்பொழுதுமே குழன்னு இருக்கும். அதை பொலன்னு ஆக்குறது எப்படி? அந்த மாதிரி நம்ம பொலன்னு செஞ்சோம்னா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் என் சேனல்ல இருக்கு, விசிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கொடுக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தினசரி வாழ்க்கைக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இஞ்சிய 1 மாசம் 1.5 மாசம் வெளியிலேயே வச்சு கூட நீங்க ப்ரிசர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு அட்டை டப்பா ஒண்ணு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி காட்டன் துணியை வந்து நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி நல்லா விரிச்சு போட்டுடுங்க. 1 கிலோ 2 கிலோ இஞ்சியா இருந்தாலும் இந்த டிப்ஸே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி வச்சிடுறீங்களா, வச்சுட்டு மேல ஒரு துணியை இந்த மாதிரி நல்லா இப்படி இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடுங்க. ட்ரையா இருக்கிற பிளேஸா பார்த்து நீங்க வச்சுட்டீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இப்போ எப்படி நீங்க வச்சிருக்கிறீங்க அதை பாருங்களேன், எப்படி வச்சிருக்கிறீங்க இதே மாதிரியே இருக்கும். நான் வச்சு புழங்கி பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாம வெளியில வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மிக்ஸி வந்து நம்ம உடனே ட்ரையா ஒன்று அரைக்கணும். கழுவிட்டு நம்ம டக்குன்னு அரைக்கிறப்போ என்னதான் நம்ம தொடச்சாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். இருந்தாலும் இந்த நெட்டுக்கு அடியிலலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதை எப்படி வந்து டக்குன்னு நம்ம ட்ரை பண்ணுறதுன்னா, அடுப்பு நீங்கள் எரிய வச்சுங்க. சூடு ஏறி இருக்குது இல்லையா உங்களுக்கு அடுப்பு வந்து சிம்மில் இருக்கிறப்பயே கொஞ்சம் நேரம் இந்த இதை வந்து கவுத்து வச்சுடுங்க. கவுத்து வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் டக்குன்னு நீங்கள் அடுப்பை நிறுத்திடணும். அந்த ஹீட்டு வந்து நல்லா உங்களுக்கு வந்து இந்த மிக்சியில் பட்டுதுன்னா இந்த உள்பக்கம் இருக்குது பாருங்களேன் நெட்டு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். இந்த டிப்ஸ் வந்து டைமில் நமக்கு ரொம்ப உதவிதலையாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி இருக்குது பாருங்களேன், அதை இப்படி வழுக்கி உங்களுக்கு வந்துடும். ஒரு வடிகட்டியில் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும் கூட. இந்த மாதிரி ஸ்பூனை வந்து நீங்கள் தலைக்கீழே இப்படி சொருவி விட்டுட்டு விழாது. ஆனால் வந்து இது பாருங்களேன் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி டூத் பிக் இருக்குது பாருங்களேன், அதை வந்து நீங்கள் இப்படி வச்சுடுங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வழுக்காது, அப்படியே இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஆனால் வந்து டைமில் நம்மளுக்கு ரொம்ப உதவிதலையாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஸ்க் இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே பாருங்களேன் சின்னதாக பால் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே சின்ன ரவை குண்டு மாதிரி இருக்குது பாருங்களேன், சின்னதாக குண்டு. இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு நல்லா பீட் பண்ணிடலாம். அதே டைமில் வந்து உங்களுக்கு சின்ன கட்டிங்க கூட இருக்க மாட்டேங்குது. மாவு நல்லா சாஃப்டாக கரைஞ்சி போயிடுது. அதே டைமில் கேக்குங்கெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட வந்து பீட்டர் இல்லைன்னா இந்த விஸ்கில் வந்து நீங்கள் பீட் பண்ணீங்கன்னா எக் ஒயிட் எல்லாம் நல்லா எழும்பி பொசன்னு வரும். எலக்ட்ரிக் பீட்டர்லன்னா நம்ம பீட் பண்றப்போ எப்படி எழும்பும் எக் ஒயிட், அந்த மாதிரி வரும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப்ஸ்ல பார்க்கலாம். புடியா நறுக்கிறது பெரிய டாஸ்க்னு வைங்களேன், அது ஈஸியா எப்படி நறுக்கிறதுன்னு பார்க்கலாம். தலைப்பகுதி அப்படியே விட்டுட்டு வால் பகுதி மாத்திரம் அரிஞ்சிட்டு தோல் எல்லாம் நான் எடுத்துட்டேன். இந்த இதை அப்படியே இப்படி கவுத்து போட்டுடணும். கவுத்து வச்சுட்டு என்ன செய்யுங்க, ஃபுல்லா நீங்க நறுக்காம பாருங்களேன், அதை இப்படி கோடு போட்டுக்கு நீங்க வரணும். இதை பாருங்க, நான் வீடியோல காட்டின மாதிரி அந்த தலைப்பகுதியில இருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் நீங்க லைனா கோடு போட்டுக்கணும். வாங்க, அந்த வெங்காயத்துல கோடு போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி வச்சுட்டு நீங்க பொடியா அரிஞ்சீங்கன்னா நல்ல மெலிசா அரிய வரும், பெருசாவே வராது. இந்த மண்டை மாத்திரம் இருக்குது. அதை பார்த்தீங்க எவ்வளோ உங்களுக்கு வந்து பொடியாக இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு சட்டுன்னு நீங்கள் பொடியாக அரிஞ்சிடலாம். டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம். தோசை முருகலா வர்றதுக்கு தனியா தோசை மாவு அரைக்கணும். அப்படி இல்லாம இட்லி மாவுலயே ஒரு 2 பொருள் நம்ம சேர்த்தோம்னா தோசை நல்லா முறுமுறுன்னு ஹோட்டல் ஸ்டைல்ல வரும். அது என்னன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை பருப்பு, 1 கைப்பிடி அளவு கடலை பருப்பையும் 2ஐயும் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி நம்ம இட்லி மாவுல கலந்துக்கலாம். பருப்பு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்ப நம்ம மிக்சியில சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸா நான் அரைச்சி இருக்கிறேன். இப்போ இந்த மாவுல இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இட்லி மாவில் உப்பு இருக்குது. இப்போ மாவு அரைச்சி போட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க. அரைச்ச மாவு இதுல சேர்த்துட்டோம் இல்லையா, தோசை ஊத்துறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். மாவை நல்லா கலந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க, கொஞ்சம் ஊறட்டும். தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இந்த டிப்ஸை கூட ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட முடியாத பழைய தோசைக்கெல்லாம் இருந்தா கூட வெங்காயத்துல நீங்க எண்ணெய் தடவிட்டு சுட்டீங்கன்னா ஈஸியா சுட வரும். இந்த மாதிரி நல்லா சூடு ஏறின கல்லுல லேசா தண்ணி தெளிச்சிட்டீங்கன்னா அந்த ஹீட் வந்து
மெயின்டைன் ஆகும். சூடா இருக்கிற கல்லுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை 2 கரண்டி ஊத்தி, நான் வீடியோல காட்டின மாதிரி நல்லா தேய்ங்க. வழு நல்லா தேய்க்க வரும். உங்களுக்கு எவ்வளவு மெலிசா வேணாலும் தேய்க்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற கல்லு இந்த சைஸ் தான், அதனால அதுக்கு தகுந்தாப்புல நான் தோசையை தேய்ச்சிருக்கிறேன். பாருங்க எப்படி செவ 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 நல்லா செவந்து வந்திருக்குது பாருங்களேன். கிறிஸ்பியா இருக்குது பாருங்க தோசை. இந்த மாவை வச்சியே எப்படி மசால் தோசை செய்யறதுன்னு பாக்க. இப்ப அதே மாவுலயே இப்ப மசால் தோசை செய்யலாம். ஒரு கரண்டி மாவு ஊத்திட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நெய் ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. வெந்தது நாலாப்புறமும் கார சட்னி தான் இதுக்கு நல்லா இருக்கும். கார சட்னி என்ன செய்யுங்க, கொஞ்சம் லேசாக இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உப்பு காரமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஊற்றிட்டு உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி செஞ்சு வச்சு அதை இந்த தோசை மேல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு. அழகாக ஒரு சைடு இருக்குது இல்லையா, இந்த ஒரு சைடை தூக்கி இதை இப்படியே இது மேலே வச்சுங்க. கடலைப்பருப்பு போட்டதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா செவந்தும் இருக்குது பாருங்களேன் இந்த தோசை. மாவுல 2 பொருள் மாத்திரம் சேர்த்து முறுமுறுன்னு இந்த மாதிரி தோசை வெரைட்டி நீங்க செஞ்சு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பாங்கரையில பாத்திரங்கள் இந்த மாதிரி தீஞ்சி போறது தவிர்க்க முடியாதது. அந்த மாதிரி தான் என் குக்கர் தீஞ்சி போயிடுச்சு. நானும் இரும்பு ஸ்க்ரப்பர்லாம் போட்டு கூட நல்லா தேய்ச்சி பார்த்தேன், அப்போ கூட போகவே இல்லை. தீஞ்சி போன கரையை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி அடுப்பில் தண்ணி வச்சிடுங்க. இது கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும். இந்த மாதிரி நல்லா தண்ணி சூடு ஏறிக்கின்னு இருக்குது பாருங்களேன். அப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தீஞ்சி இருக்குதோ அதுக்கு மேலே இவ்வளோ அளவுக்கு கூட தண்ணி வச்சுக்கோங்க. எலுமிச்சை பழம் தோல் இருக்குது பாருங்களேன், அதையும் இதிலே போட்டுடுங்க. போட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு கொதி வந்தது இல்லையா, இப்போ நம்ம நிறுத்திடுவோம் அடுப்பை. 1 டேபிள் ஸ்பூன் நிறைய நான் பேக்கிங் சோடா போடுறேன். இதை போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட வினிகர், ஒயிட் வினிகரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். டிஷ் வாஷர் இருக்குது, இதையும் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட சேர்த்துங்க. ஊற்றிட்டு இதை நல்லா அப்படியே விட்டுடுங்க. இது கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறையணும். இப்போ நம்மளால விளக்க முடியாது. லேசாக ஒரு தேய்ச்சாலே உங்களுக்கு நல்லா சுத்தமாக போயிடும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது. இப்போ இந்த எலுமிச்சை பழம் இருக்குது இல்லையா, இதை லேசாக ஒரு தேய்ச்சிடுவோம். இதுலேயே தேய்ச்சிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்துடுவோம். இங்கே பாருங்கள், இதுலேயே கிளம்பி வருது பாருங்களேன், அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம், அடி ஒட்டினதெல்லாம். இந்த தண்ணியை ஊற்றிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ளீனாக இருக்குது பாருங்களேன். அப்படி ஒட்டிக்கின்னு இருந்தது இல்லையா, க்ளீனாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி இரும்பு ஸ்க்ரப்பரோ இல்லை இந்த நார்மலாக நம்ம நார் வச்சுருப்போம் இல்லையா, அதுவோ தேங்காய் நாரோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்காமலே லேசாக தேய்ச்சாலே உங்களுக்கு போயிடும். இதை பாருங்கள் போகுது பார்த்தீங்களா, அதை பாருங்கள், அப்படி கண் கூட நீங்கள் பார்க்கலாம். சுத்தமாக போயிடுச்சு. இப்போ நான் இதை சும்மா ஒரு கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி பிடியாக உங்களுக்கு அந்த தீஞ்ச கரை பிடிச்சிருந்தது. எவ்வளோ நான் தேய்ச்சி காட்டியும் போகவே இல்லை. இப்போ பாருங்களேன், டக்குன்னு போயிடுச்சு பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்காமலே போயிடுது. இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படியாப்பட்ட விடாபிடையான கரை கூட போயிடும் நிமிஷத்தில். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம். வெண்டைக்காய் பாருங்க, குழன்னு இருக்குது. தண்ணி கிண்ணி தெளிக்காமலே இவ்வளவு குழப்புன்னு இருக்குது. இதுல ஒரே ஒரு பொருள் சேர்த்தீங்கன்னா நல்லா பொலன்னு நம்ம செய்யலாம். அது என்ன பொருள்னு பார்க்கலாம். மாதிரி எலுமிச்சை பழம் எடுத்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு வர்ற அளவுக்கு நீங்க ஜூஸை பிழிஞ்சிக்கணும். ரொம்ப ஊற்றக்கூடாது. வெண்டைக்காய் பாதி வேக்காடு வெந்துடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இந்த மாதிரி லைம் ஜூஸை ஊற்றணும். அந்த ஸ்டிக்கினஸ் போயிடும். இப்போ பாருங்க, பாதி வெந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இதில் நம்ம இப்போ லைம் ஜூஸை ஊற்றிக்கலாம். வேகத்துக்கு முன்னாடி நீங்கள் லைம் ஜூஸ் ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வேகாது. அதே டைமில் வெண்டைக்காய் மாத்திரம் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு தட்டு போட்டு மூடக்கூடாது. குழன்னு ஆகி போயிடும். கொஞ்சத்தில் அந்த குழப்பழப்பு தன்மை போகாது. தட்டு போட்டு மூடாமலே தான் நீங்கள் சிம்மில் வச்சு தான் இந்த வெண்டைக்காவை செய்யணும். லைம் ஜூஸை நான் ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் லைம் ஜூஸ் ஊற்றின பிறகு இதை பாருங்களேன், எப்படி பொலன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸ்டிக்கினஸ் இருந்தாலே சாப்பிட பிடிக்காது குழந்தைங்களுக்கெல்லாம். இந்த மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டிக்கினஸை நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே இடியாப்பமா இருந்தாலும் சரி, கொழுக்கட்டை இந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறோம் பாருங்களேன், இட்லி தட்டுல லாஸ்ட் தட்டுல எதுவுமே வைக்க கூடாது. எதுக்கு சொல்றோம்னா, இட்லி பானையில தண்ணி கொதிக்கிறப்போ அந்த தண்ணியினுடைய ஆவி வந்து அடித்தட்டுல அப்படியே ஏறிடும். அடியில வந்து அந்த தண்ணி கோத்துக்குன்னு ஒரு முறை கழகழன்னு இருக்கும். அதனாலதான் சொல்றது. ஹாட் பேக் இருக்குது பாருங்களேன், கழுவிட்டு அதை துடைக்க கூடாது. இந்த மாதிரி ஈரப்பதமா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுக்கு இந்த மாதிரி சூடா நம்ம இப்போ செஞ்சிருக்கிறோம் பாருங்களேன் இடியாப்பம். உடனே நீங்க வந்து இந்த இதுல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து உங்களுக்கு இடியாப்பம் வந்து காயாம நல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கூட உங்களுக்கு உதிரியா நல்லா சாப்பிட பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டா இருக்குதுன்னு. அதே மாதிரி உங்களுக்கு சாஃப்டாவே இருக்கும். மூடிலையும் இதே மாதிரி நம்ம கழுவிட்டு இந்த தண்ணியை வந்து துடைக்க கூடாது, அப்படி தண்ணியோட இருக்கணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனா கூட உங்களுக்கு இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாவே இருக்கும். இந்த இப்ப பாருங்களேன், நான் இந்த இடியாப்பம் சுட்டு வச்சு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகுது. இப்போ வந்து நம்ம திறந்து பாருங்களேன், 3 மணி நேரம் ஆகுது பாருங்களேன். இந்த வேர்வை இருக்குது இல்லையா, இது வந்து இதனால வந்து ஒன்றும் உங்களுக்கு கெட்டு போகாது. நல்லா சாஃப்டா இருக்குது பாருங்களேன் இடியாப்பம். வரனே ஆகலை, நல்லா பொசன்னு இருக்குது. அது அந்த யானை வந்து துடைக்காம அந்த தண்ணியோடையே நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் அப்படியே 3 மணி நேரம் 4 மணி நேரம் இன்னும் கேட்டாலும் காலையில் சுட்ட இடியாப்பம் மீந்துடுச்சுன்னா ராத்திரி வரைக்கும் கூட உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி சிக்கன் 65 வறுக்கிறப்பையோ மீன் வறுக்கிறப்பையோ பயங்கர ஸ்மெல்லு வீடு ஃபுல்லா பரவி போயிடும். அந்த மாதிரி எல்லாம் ஆகாம அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது என்னன்னு பார்க்கலாம். என்ன செய்யணும், இந்த மாதிரி மீன் வறுக்கிறப்போ அது பக்கத்திலேயே நீங்க இந்த மாதிரி மெழுகு வச்சு இந்த மாதிரி நீங்க ஏற்றி வச்சுக்கீங்களேன். இந்த மாதிரி பக்கத்திலேயே நீங்க ஏற்றி வச்சுட்டீங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து இந்த அடுப்பாங்கரைக்குள்ளேயே இருக்கும், தவிர வீட்டுல எந்த பக்கமும் போகாது, வெளியிலயும் போகாது. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என் சமைப்போம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.